பிக் பாஸ் வீட்டிலேருந்து கடந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளில வந்திருக்கக்கூடிய ராணவ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையாக ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 4வது வாரத்தில் ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ளே வந்தவர் தான் ராணவ். ஹவுஸ்மேட்ஸ் மத்தியில் வெறும் நெகட்டிவிட்டியை மட்டும் சம்பாதிச்ச ராணவுக்கு பிக் பாஸ் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்துச்சு. சொல்லப்போனால் அவர் இரிட்டேட்டாக பண்ணக்கூடிய பல விஷயங்களை வெளில ஃபேன்ஸ் வந்து பார்த்து ரசித்தாங்க. அது மூலயமா ஒரு 6-7 வாரங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவரால் சர்வை பண்ண முடிஞ்சுது. ஃபிசிக்கல் டாஸ்கில் அடித்து தூள் கலப்பக்கூடிய ராணவ் செங்கல் டாஸ்கில் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து அவரோட கையில் பலமாக அடிபட்டுருச்சு. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே அவரால் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. எந்த ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தாலும் அவர் ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தார். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் கூட அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ராணவ் கடந்த வாரம் வெளில வந்ததுக்கப்புறமா முதல் வேலையாக ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செக்அப் பண்ணியிருக்காராம். அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் கை அடிபட்டப்ப பிக் பாஸ் மருத்துவ குழு அவருக்கு ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. வெளில ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவர் கைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்திருந்தார். இந்த ஒரு விஷயத்த வெளிலேருந்து பார்க்கக்கூடிய அவங்க அப்பா அம்மாவுக்கு பல இடங்களில் ஒரு உறுத்தலாகவே இருந்திருக்குது. வெளில வந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையாக அவங்க பையனை கூப்பிட்டு போயிட்டு என்னதான் பிக் பாஸ் மருத்துவ குழு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அவங்களோட திருப்திக்காக ராணவுக்கு ஃபுல் செக்அப் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் குறிப்பாக கை வந்து நார்மலாகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் பெருசாக எதுவும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குதா, பழையபடி அவர் கையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான செக்கப் வந்து அவர் எடுக்கப்பட்டிருக்குது. டாக்டர்ஸ் வந்து பிக் பாஸ் மருத்துவ குழு என்ன சொன்னாங்களோ அதே தான் அவங்க ஃபேமிலிகிட்ட கன்வே பண்ணியிருக்காங்க. இன்னும் 2-3 வாரங்களுக்கு மட்டும் அவரால் ஹெவியாக எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, மற்றபடி கை சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலி நிம்மதி பெருமூச்சை விட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் ராணவ் இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரியே வேறு ஏதாவது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் மக்களை என்டர்டைன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் அரசியல் அவளை காத்துட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த 2013 வருஷம் விஷால் நடிப்பில் வெளியாக இருந்த மதகத ராஜா திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ ரீசனாக நடந்திருக்கு. அதில் வந்து சுந்தர் சி, விஷால், குஷ்பு இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஸ்டேஜில் விஷால் பேசும்போது அவரோட பேச்சில் நிறைய தடுமாற்றங்களும் உடம்புல நடுக்கமும் தெரிஞ்சுது. ஆனால் உண்மையாகவே இப்போ விஷாலுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்குது. இந்த ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுற அந்த சமயத்தில் விஷாலுக்கு பயங்கரமான வைரஸ் காய்ச்சல் இருந்திருக்குதான். அந்த காய்ச்சலையும் பொருட்படுத்தாமல் 12 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சந்தோஷத்தில் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் அவர் கலந்துருக்காரு. ஸ்டேஜில் பேச முடியாமல் உடல் நடுங்கிக்கிட்டே கஷ்டப்பட்டு பேசியிருக்காரு. நிறையங்களே எமோஷனாக அழுதுருக்காரு. அவர் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட உடல் நடுக்கத்துக்கும் சோர்வுக்கும் வைரஸ் காய்ச்சல் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.